வெல்கம் பேக் டு சுஷி. ஸோ வந்து முன்னாடி மூணார் ரெசார்ட் நாங்கள் மூணார் வீடியோ ஏதாவது போட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் ஏன்னா எடிட்டர் வந்து அப்பப்போ எடிட் பண்ணி ஒழுங்கா டைமுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அந்த எடிட்டர் வந்து இவன் தான் ஆக்சுவலி ஒரு வீடியோ கொடுத்தா ஒழுங்காவே எடிட் பண்ணுறதே இல்லை. நான் இந்த வாட்டி சீரியஸா எடிட் பண்ணி போடலாம்னு இருக்கிறோம். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மூணார் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்தோம், எப்படி டிராவல் பண்ணோம், ஆமா எப்படி டிராவல் பண்ணனும்னு சொல்லிட்டு கண்டிப்பா இல்லனா இதான் ஃபர்ஸ்ட் வீடியோவா இருக்கும். This is our first resort. நாங்க வந்து ஒரு ரெசார்ட் செக் இன் பண்ணிக்கிறோம். that name is called Parakat Resort. ஆமா, நிறைய புக் பண்ணோம் அப்படின்னா இங்க நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. என்னென்ன ஆக்டிவிட்டீஸ்? கைட்ல நடக்குது, கம்பியில போறது, அப்புறம் வந்து ஜிப் லைன், ரெயின் டான்ஸ், ஆர்ட்டிஃபிஷியல் ரெயின் டான்ஸ், ஆர்ட்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ், அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. ரோப் பிரிட்ஜ் இதெல்லாம் இருக்குன்னு சொன்னாங்க. வாட் ஹேப்பன், நாங்க செக் இன் பண்ணது வந்து 1 o'clock கரெக்ட்டா? ஆக்சுவல் டைம் வந்து 2 o'clock செக் இன் டைம். ஆனா நாங்க 1 o'clock வந்து ஏர்லி செக் இன் கேட்டோம். அப்போ வந்து செக் இன் பண்ணும்போதே சொல்லிட்டாங்க என்னன்னா 3 to 6 PM வரைக்கும் தான் இந்த வந்து ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்கு. ஆக்சுவலி நாங்க வரதுக்கு முன்னாடி புக் பண்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு தெரியாது there is a limited time தான் இருக்கு அப்படின்ட்டு. ஏன் ஆசி ஒரு இப்போ வெயிட் ஒரே ஃப்ளோவா சொல்லலாம். நாங்க என்ன பண்ணோம், செக் இன் பண்ணிட்டு ட்ரெஸ் தான் சேஞ்ச் பண்ணிட்டு வெளில சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். நாங்க என்ன நினைச்சோம்னா ஒரு 4 o'clock 5 o'clock வந்துடலாம் அப்படின்னு நினைச்சு தான் we started. ஏன்னா அந்த ஆக்டிவிட்டி வந்து ரெசார்ட்லயே இல்ல, ரெசார்ட்ல இருந்து ஒரு ஜீப் ட்ரெக் பண்ணோம். ஒரு 5 to 10 minutes ஜீப் ட்ரெக் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு போனோம். they told the jeep will be a shuttle based இருக்கும். it will be between 3 to 6 PM ஜீப் ஷட்டில்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ரெசார்ட்ல இருந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டிஸ்லாம் வெளில பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு போனோம். ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் என்ஜாய் பண்ணோம். தென் வந்து அங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு ரெயின்போ அட்வென்ச்சர்னு ஒரு இடம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அடுத்த வீடியோவில் வரும். தட் வாஸ் வெரி வெரி நைஸ். இதெல்லாம் முடிச்சு வரதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. லிட்டரலி இட் வாஸ் 6 o'clock இல்லை 5:30 ஆயிடுச்சு. 5:30 ஆயிடுச்சு. அப்போ நான் கால் பண்ணேன் ரெசார்ட்டுக்கு. நாங்கள் வரதுக்கு ஒரு 20 minutes ஆகும். 5:50க்குலாம் வந்துடும். எங்களுக்கு மட்டும் ஒரு ஷட்டில் அரேஞ்ச் பண்ண முடியுமா, கேன் யூ ட்ராப் அஸ், என்னெல்லாம் அவைலபிள் ஆக்டிவிட்டீஸ் இருக்கோ அதை மட்டும் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரோம். பட் they strictly told us we can't do it and it will be no from our end அப்படின்னு சொல்லிட்டாங்க. So that made a disappointment. ஏன்னா இந்த ரெசார்ட் புக் பண்ண காரணமே வந்து ஏன்னா இங்க பாருங்களேன், இப்போ செக் இன் பண்ணிட்ட பிறகு எல்லாரும் போய் மூணாரை சுத்தி பார்க்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. கரெக்டா? இல்ல ரெசார்ட்டாவை சுத்தி பார்க்கலாம். ஃபிளெக்சிபிளா இருந்துச்சுன்னா லைக் they do. ஃபர்ஸ்ட் போயிட்டு வெளியே அவுட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸா இருக்கட்டும், லைக் வேற சைட் சீயிங் இதெல்லாம் தான் பார்ப்பாங்க. அதுக்குள்ள வரதுக்குள்ள டைம் ஆயிடும். இவங்க இந்த லிமிட்டட் டைம் வைக்கிறது, ரெஸ்ட்ரிக்டட் டைம் வைக்கிறதுனால வந்து நிறைய பேருக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. we tend to miss it. so and இங்க ரெசார்ட்ல இருந்தீங்கன்னா வெளில போய் பார்க்கறது மிஸ் பண்ணிடுவீங்க. ஆமா, சோ 2 டைம் அது வெச்சிருந்தா 2 days 3 days இங்க ஸ்டே பண்றீங்கன்னா then I think like வந்து நீங்க வந்து able to explore this. நாங்க ஏன் 1 day ஸ்டே பண்ணோம்னா இருக்கிற 1 day வந்து இந்த ரெசார்ட், இன்னொரு 1 day வேற ஒரு நல்ல ரெசார்ட் போடலாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வேற ரெசார்ட் ஒன்னு வந்து புக் பண்ணிருக்கோம் செகண்ட் டேக்கு. சோ ஓகே and வந்து இப்போ வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நாங்க செக் இன் பண்ண நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆச்சு, நாங்க ரிசப்ஷன்ல போயிட்டு கேட்டோம் this is not fair. இப்போ 1 day ஸ்டே பண்றவங்க they want to explore the Munnar, like அவங்க எப்படி வந்து இந்த ஆக்டிவிட்டீஸ் வந்து பண்ண முடியும்? because the main reason we booked this resort for the activities காக தான். அதுக்கு அப்புறம் எங்க அப்பா போலீஸ் டிஜிபி எல்லாம் சொல்லிட்டு பேருக்கு தான் வந்து என்ன சும்மா சொல்லல அப்படிலாம் சொல்லிட்டு பேருக்கு தான் இன்ஃப்ளூயன்ஸ் தான் யூஸ் பண்ணி எங்களுக்காக 11 o'clock மட்டும் ஒரு ஜீப் ரெடி பண்றேன்னு சொல்லிக்கிறாங்க. பட் அகைன் இந்த ரெசார்ட்ஸ்லாம் நம்ப முடியாது. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆக்சுவலி அந்த மாதிரி 11 o'clock அலோ பண்ணாங்க அப்படினா நல்லா இருக்கும், மேபி நல்லா இருக்கும். சோ அது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல வந்து வரும். பான்ஃபயர் தானே. சோ பான்ஃபயர் அவங்க தான் வந்து கெஸ்ட் வந்து கொஞ்சம் வந்து ஆக்கியூபைடா, கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் என்கேஜ்டா வந்து வெச்சிருக்கணும். பட் அவங்க பாட்ன வந்து ஃபயர் பண்ணிட்டு சாங் போடுங்க அப்படினு இது பண்ணிட்டாங்க. பட் ஆனா எலிஃபண்ட் பேசேஜ்ல லைக் தேர் வாஸ் ஆக்டிவிட்டீஸ் வேர் ஹேப்பனிங். கொஞ்சம் நல்லா என்கேஜிங்கா வந்து வெச்சிருந்தாங்க. மியூசிக்கல் சேர், லெமன் இன் தி ஸ்பூன் அந்த மாதிரி கேம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணிருந்தாங்க. Actually it was nice, like நல்லா இருந்தது. இந்த டைம் எலிஃபண்ட் பேசேஜே போயிருக்கலாம். பட் ஸ்டில் ஓகே. சோ நாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு வந்தோம். நாங்க திருப்பி இந்த ரெசார்ட்டை சூஸ் பண்ணுவோமான்னு கேட்டா இட்ஸ் பிக் நோ ஆக்சுவலி. எஸ்
பாப்போம் அந்த ஆக்டிவிட்டி எல்லாம் பண்றாங்களா அங்க இங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் ஆமா சோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் வீடியோ வந்து வரும் ஹோப்ஃபுல்லி நெக்ஸ்ட் ரெசார்ட் ஒன்னு புக் பண்ணிக்கிறோம் அது நல்லா இருக்கும் ஆமா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஆக்சுவலி அங்க ஆக்டிவிட்டீஸ் கிடையாது they also have a private waterfalls ஆமா ஆர்டிஃபிஷியல் பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு ஸோ அடுத்த ரெசார்ட்டோட வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும் ஸோ இதுக்கு அடுத்து உங்களுக்கு அந்த ஆக்டிவிட்டிஸோட வீடியோ வந்து வரும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் மான்சூன்ல நிறைய பேர் வர மாட்டாங்க மூணார் பட் திஸ் தி பெஸ்ட் பிளேஸ் டு கம் பிளேஸ் ஏன்னா அவ்வளவு இடத்துல சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ்லாம் வருது வாட்டர் ஃபால்ஸ்ல போனா நிறைய தண்ணி வருது உங்களுக்கு குட்டி குட்டி கிளிப்ஸ் வந்து இங்க வந்து உங்க வந்து போட்டு செம்மையா இருக்கு அது ஆக்டிவிட்டி வீடியோலாம் தனியா தருவோம் இதுலயும் நாங்க தருவோம் இங்க பாரு பின்னாடி இருந்து பாக்கும்போதே அந்த கிளவுட்ஸ்லாம் செம்மையா இருக்கு அந்த வியூல சூப்பரா இருக்கு இப்பதான் உங்களுக்கு fog clear ஆயிருக்கு அந்த fogலாம் இருக்கும்போது சூப்பரா இருந்துச்சு ஆக்சுவலா நான் நல்லா கட் பண்ணிக்க போறேன் நானு ஓகே சோ எஸ் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோல 100 வாட்டி ஆக்சுவலா சொல்றதுக்கே ஒரு அவார்ட் இல்லங்க நான் வந்து நான் சொல்றேன் ஆக்சுவலி வெயிட் நாங்க இப்பதான் வீடியோ எடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் எனக்கும் பேச தெரியாது நான் ஆங்கரும் கிடையாது இல்ல டிவி ஆர்டிஸ்டும் கிடையாது நாங்க பண்ணதான் வந்து எல்லாமே வந்து கத்துப்போம் நிறைய கமெண்ட்ஸ் வருது அண்ட் see எங்களுக்கு வந்து 1000 நண்பர்களே அவங்கலாம் பண்றாங்க அவங்க ஆங்கரா நான் எவ்வளவு சூப்பரா பண்றாங்க 2000 சம்திங் ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க ஆனா இதுக்கே எனக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட் வருது ஐ ஃபீல் பேட் லைக் ஃபார் few things because see we all are no human like நம்ம எல்லாரும் தப்பு பண்ணுவோம் everything is a learning stage பொறுமையா கத்துக்கறாங்க அவ்வளவுதான் சோ கண்டிப்பா நான் இது வந்து I'll try to speak இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து நான் வந்து பேச வந்து பழகிக்கிறேன் போதும் போர் அடிக்காம நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் சோ வெயிட் பண்ணுங்க சோ நாங்க அந்த ஆக்டிவிட்டி ஏரியாக்கு வந்துட்டோம் அவங்க சொன்ன மாதிரி ஒரு ஜீப் எங்களுக்காக ரெடி பண்ணி they brought us to this இது எங்கயுமே இல்ல ஒரு ஸ்லோப் மாதிரி இருக்கு அந்த ரெசார்ட்ல இருந்து ஸ்லோப்ல கீழ வந்தா அங்க வருது ஆனா அந்த ஸ்லோப் வந்து ரொம்ப கீழ நீங்க ஈஸியா இறங்கலாம் ஏற முடியாது இந்த இடம் நல்லா இருக்கு வாவ் சோ இந்த இதுல வந்து ட்ரக் பண்ணிட்டு அங்க போயிட்டு ஃபால்ஸ் இருக்கு ஆக்சுவலி இது வராததே வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லதுதான் இப்போ நாங்க மட்டும் தான் வந்திருக்கோம் ஆமா அதாவது போய் மாட்டிக்கிட்டாலும் நம்மள காப்பாத்த யாரும் நான் பாதி தூரம் தான் போனேன் எனக்கு ஹைட்னா பேசிக்கா பயம் எப்படி பயம்னா ஒரு ஸ்டூல் மேல இருந்து பல்பை மாட்ட சொன்னா எனக்கு ஸ்டூல் கீழே இருந்து பார்க்கவே பயம் அந்த இதெல்லாம் வைத்தே இல்லை பாதியில நீ நில்லு நீ போயிட்டு அங்க நின்றுட்டு என்னை கூப்பிட்டு நான் வரேன்னு சொன்னேன் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துட்டேன் இப்போ அவங்கள போய் பார்ப்போம் ஹாய் எனக்கு பயம் அந்த சைட்லேருந்து ஏறி வந்துட்டேன் ஐயா உன்னை வீடியோ எடுத்துக்கிறேன் ஏன்னா அந்த இடத்துல நடுவில் ஒரு பிரிட்ஜ் இருக்கு அதுக்கப்புறம் அங்கே அது ரொம்ப வாபுலாக ஆரம்பிக்குது ஷேக்காக ஆரம்பிக்குது அங்கே எதுவுமே பிரிட்ஜ் அந்த மாதிரி எதுவும் இல்லை சமவாயம் நான் பொறுமையாக ஒரு கால் மேலே கால் வச்சு ஓடி வந்துட்டேன் ஆக்சுவலி அந்த பிரிட்ஜ் நல்லா இருக்கு ஆனா நீங்க வந்து ஸ்ட்ரைட்டா கால் வைக்க கூடாது கிராஸா கால் வச்சு பொறுமையா வரனா அது வந்து நல்லா இருந்துச்சு மேடம் எப்பவுமே எல்லாத்துலயும் ஊந்துருவாங்க இந்த வாட்டி மிஸ் ஆக மாட்டேனால அப்படியே ஹிமாலயஸ் ஏற மாதிரி பேசுறாங்க கருமா உனக்கு திரும்பிடுச்சு அதனால நீ வந்து அடுத்தது நாங்க வந்து இது ஆக்டிவிட்டீஸ் ஒரு வீடியோ போடுவோம் அதுல வந்து ஜிப்லைன்ல நடுவுலயே வந்து இது பண்ணிட்டோம் நல்லா இருக்கு அப்படியே உங்களுக்கு வியூ மாத்திரம் பாரு ஏதோ ஃபால்ஸ் மாதிரி இருக்கு நைஸ் இந்த பிளேஸ்ல எங்க ரூம் புக் பண்ணா நல்லா இருக்கும்ல நைஸ் சார் this our private waterfall not my இப்போதைக்கு யாருமே இல்ல அதனால எங்களோட தெரியுமா ஆன்சரிக்கு நான் இது பிரைவேட்டா புக் பண்ணேன் உனக்கு சர்ப்ரைஸா கொண்டு வந்தேன் இந்த ரெசார்ட் கண்டுபிடிச்சது நான் எனக்கே சர்ப்ரைஸ் தான் இல்ல கதையா இல்ல சூப்பர் ரொம்ப சுத்திட்டேன் நாங்கள் இதில் குயிக்காக 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துட்டு மேலே போய் செக் அவுட் பண்ணிட்டு கிளம்புறோம் ஜீப் வந்துச்சுப்பா இந்த ரெசார்ட் நல்லா இருந்தது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது சொல்லு இல்லைன்னா என் முடிய வச்சு இப்படி பண்ணுவேன் அந்த 11 o'clock சொன்ன மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க ஆனா ரெயின் டான்ஸ் தான் வந்து ஆக்சுவலா ப்ளஸ் நானும் அது நம்மளும் நினைச்சிருவோம் நெக்ஸ்ட் ரெசார்ட் போகும்போது கொடுத்துருக்கோம் ஃபால்ஸ் வந்து நல்லா இருக்கு இல்ல நல்லா தான் இருக்கு நல்லாவே இருக்கு நல்லா நான் ஆக்சுவலி என்ன நினைச்சேன் ஆர்டிஃபிஷியல் ஃபால்ஸ்னா பைப்ல தண்ணி ஓபன் பண்ணி விட்டு தண்ணி கீழே விட்டு வச்சுருவாங்க சூப்பராவே இருக்கு அண்ட் வந்து இந்த தெரியுது பாருங்க அண்ட் இந்த ரோட் கிளைம்பிங் கூட சூப்பரா இருந்தது கொஞ்சம் அட்வென்ச்சரா இருந்தது அட்வென்ச்சர் அது வந்து
மழை தைரியசாலிலாம் போகலாம் போல. நான் போயிட்டு ஃபுல்லா முடிச்சிட்டேன், பாதி கூட வரல, 20% வந்துட்டு திருப்பி போயிட்டாங்க. பயங்க, உயிர்னா பயம் இல்ல. ஸோ அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ரூமோட வீடியோ வந்து வரும். ரூம் ஏன்னா எல்லாமே நாங்கள் வந்து வேறு வேறு டைமில் வந்து ஷூட் பண்ணது. ஏன்னா ரூம் ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணிட்டோம், பிகாஸ் ரொம்ப மெஸ்ஸியாக ஆகிடும் அப்படின்ட்டு. இதெல்லாம் லைக் ஃபியூச்சரில் வந்து ஐ மீன் ஃபியூச்சரில் இல்லை, லைக் நெக்ஸ்ட் டே வந்து எடிட் ஷூட் பண்ணி பண்ணுற வீடியோ ஷூட் பண்ணுவோம் நாங்க. ஆமா, இப்போ நாங்க வந்து ஒரு ரிவர் கிராசிங் பண்ண போறோம். அது உங்களுக்கு ஃபைனலா ஒரு கட் காமிக்க போறேன். கிராஸ் பண்ண நான் ஐடியா கண்டுபிடிக்க வேண்டியது. அப்புறம் அவங்க இதான் அந்த ரிவர். நீ ரிவர் கிராசிங்னா இப்படி தான் கிராஸ் பண்ணணும். 1 2 1 2 1. கீழே இருக்குதான் எனக்கு தெரிஞ்சு ரெயின் டான்ஸு. அங்கே தான் வந்து அந்த பிரான்ச்சஸ்லலாம் வந்து பைப்ஸ் இருக்கும் போல், ரெயின் மாதிரி வரும். அண்ட் இது வந்து சைக்கிளிங். ஸோ ஆனால் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக டிஸ்டன்ஸ் தான் இருக்கு, போயிட்டு அப்படியே திரும்பி வரணும் போல் நம்ம. ஆனால் அங்கே போயிட்டு யாரும் சைக்கிள் ரிவர்ஸ் பெடல் பண்ணி வரணும். பயமாக இருக்காது? பயமாக இருக்கும் கண்டிப்பாக. ரிவர்ஸ் பெடலிங் பண்ணி வரணும். ஆனால் நாங்கள் இது பண்ண வேண்டாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா கீழேயும் ரொம்ப பெருசாக எங்களுக்கு சேஃப்டி இருக்குமா அப்படின்ட்டு தெரியல. அதனால் வந்து அதுக்கப்புறம் அது ஒன்று இருக்குது. தென் இங்கே ஒரு ஜிப்லைன் ஒன்று இருக்குது போல். இந்த ஜிப்லைனில் அங்கே ட்ராவல் பண்ணலாம். லைக் ஒரு குட்டி குட்டி திரும்பி போ வீடியோ, ஒரு குட்டி குட்டி வீடியோ நாங்கள் அட்டாச் பண்ணுறோம். நாங்கள் பண்ணதில்லை, வேறு யாராவது பண்ண வீடியோ இருக்கும்ல, அந்த வீடியோ மட்டும் குட்டி குட்டி வீடியோ நாங்கள் வந்து அட்டாச் பண்ண வந்து பார்க்குறோம். எனக்கு இது எவ்வளோ பெருசாக மெயின்டெனன்ஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கட்டியிருக்கு. இது அப்படியே டோரா போகாதீங்க. இல்லை, அது பவுன்ஸ் சைக்கிளில் விழுமா? சான்சஸ் இருக்கு, வேணாம். செக் அவுட் வந்து பண்ண போகிறோம். இந்த 2 ஆக்டிவிட்டீஸ் மட்டும் பண்ணலை, பிகாஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு செக் அவுட் பண்ண போகிறோம். செக் அவுட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ரூமோட வீடியோ வந்து வரும். அண்ட் அடுத்த ரெசார்ட் வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். பாய். ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்க ரூம் இன் பரக்கட் ரெசார்ட். ஸோ ஆக்சுவலி நாங்கள் வந்து கிளாசிக் டீலக்ஸ் தான் வந்து புக் பண்ணியிருந்தோம், விச் இஸ் அ பேசிக் ரூம். ஏன்னா பிகாஸ் வேறு ரூம்ஸ் அவைலபிளாக இல்லை நாங்கள் புக் பண்ணும்போது. பட் ஆனால் லைக் ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் இங்கே வந்து செக்இன் பண்ணும்போது தே செட் லைக் திஸ் சம் மெயின்டெனன்ஸ் இஸ் கோயிங். அதனால வந்து எங்களுக்கு வந்து சுப்பீரியர் ரூம் தானப்பா, சுப்பீரியர் ரூம் வந்து அப்கிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி நாங்கள் புக் பண்ண ரூம் வந்து லிவிங் ஸ்பேஸும் பால்கனியும் வந்து இருக்காது ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ண ரூமில். ஸோ தே அப்கிரேடட் வித் அ சுப்பீரியர் ரூம். இட் ஹாஸ் லைக் லிவிங் ஏரியா அண்ட் வந்து பால்கனி ஸ்பேஸும் இருக்குது. ஸோ இதுதான் வந்து லிவிங் ரூம். அண்ட் ஷோஃபாஸ் இருக்குது, டிவி இருக்குது, அண்ட் வந்து பால்கனி இருக்குது. ஸோ எஸ், ரொம்ப பெரிய நல்ல வியூ இல்லை, பட் ஸ்டில் இந்த சைட்லேருந்து ஃபேஸ் பண்ணும்போது வியூ வந்து ஆக்சுவலாக வந்து நல்லா இருக்குது. வந்து அந்த வியூ ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது வந்து வியூ வந்து நல்லா இருக்குது. அண்ட் இப்போ வந்து நம்ம போய் பெட்ரூம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1996 அவங்க தாத்தாவும் பேரனும் மட்டும் சேர்ந்து இந்த ரெசார்ட் கட்டினாங்களாம். அதான் ஃபேமஸ் இங்கே. தெரியாதுன்னு சொல்ல இருக்கு சொல்லு. ஏன் கேட்குறேன்னா இன்டீரியர்லாம் கொஞ்சம் வந்து பல்சா இருக்கு. இது அந்த கேரளா ஸ்டைல் இன்டீரியர்ஸா, உடன் ஒர்க்ஸ் தான் இருக்கு. உடன் ஒர்க்ஸ் அதை ஒத்துக்கிறது. கேரளா ஸ்டைல் அப்படியான எனக்கு தெரியல. ஸோ இதுதான் வந்து பெட்ரூம். அண்ட் இங்க வந்து ஒரு கிங் சைஸ் பெட். அது மெஷர் பண்றேன், இது புரியும் ஒரு விஷயம் எனக்கு தெரியல. ஸோ இது வந்து கிங் சைஸ் பெட். அழகா வந்து ஒரு இது என்னது வாத்தா டக் டக். ஐயோ டக்கு டக்கு இங்கே இருக்கட்டும். அழகா டக்குலாம் வச்சிருக்காங்க, அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்காங்க, பூவெல்லாம் கூட வந்து தூவிருக்காங்க. ஸோ அழகா டெக்கரேட் குட்டியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் போட்டு வந்து டெக்கரேட் வந்து பண்ணிருக்காங்க. அண்ட் யா, ரூம் ஓரளவுக்கு ஸ்பேஷியஸா இருக்கு. ஆக்சுவலி நாங்க புக் பண்ண வந்து கிளாசிக் ரூமுக்கே வந்து வி பெய்ட் அரௌண்ட் 7,500 வித் டாக்ஸ். ஸோ அதுக்கு வர்த்தா அப்படின்னு கேட்டால் எனக்கு ரொம்ப பெருசாக தெரியல. பிகாஸ் அது எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ரூம் மட்டும்தான் இருக்கும் கரெக்டாக, வித்தவுட் பால்கனி இருக்கும். பட் அதுக்கு இவங்க அப்டேட் பண்ண ரூம் வந்து இட் இஸ் நைஸ். நம்மளுடைய குட் லக், நம்மளுக்கு வந்து ரூம் வந்து அப்டேட்டட் ரூம் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு வந்து இப்போ அவுட் ஆஃப் 10 ரூமோட ரேட்டிங் நீங்கள் எவ்வளோ கொடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 5 தான். பிகாஸ் ரூம் ரொம்ப பெருசாகவே இல்லை. இந்த ரெசார்ட் நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா ஆக்டிவிட்டீஸ். பிகாஸ் தேவ் லாட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். நீங்கள் முன்னாடி பார்த்த மாதிரி வந்து தே ஹேவ் அ ப்ரைவேட் ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ், ஜிப்லைன், சைக்கிள் ஜிப்லைன், அதுக்கப்புறம் வந்து ரெயின் டான்ஸ் இருக்குது. அண்ட் வேறு
ஆக்சுவலி இங்க என்ன ரூம் நல்லா இருக்கும்னா கேவ் ரூம்னு ஒன்று இருக்கு பிகாஸ் இட் இஸ் அரௌண்ட் 25,000 கரெக்டா 1 டேக்கு 25,000 தட் ரூம் ஆக்சுவலி சூப்பரா இருக்கு எங்களுக்கும் அந்த ரூம் புக் பண்ணணும்னு ஆசை தான் பட் ஆனால் எங்ககிட்ட பட்ஜெட் இல்லை அதனால தான் வந்து இந்த ரூம் புக் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் ரெசார்ட் எனக்கு தெரிஞ்சு ஹோப்ஃபுல்லி இட் வில் பி குட் ஆக்சுவலா ஸோ இட் இஸ் அ 5-star ஹோட்டல் கரெக்டா ஸோ ஹோப்ஃபுல்லி இட் இஸ் குட் அண்ட் சரி ஃபர்ஸ்ட் டே எப்பவுமே நாங்கள் எப்படி ஸ்டே பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஃபர்ஸ்ட் டே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்கிற ரெசார்ட் லைக் ஒரு 5,000-6,000 ரேஞ்சில் இருக்கிற ரெசார்ட் அண்ட் அதுக்கப்புறம் நாங்கள் கொஞ்சம் நல்ல ஒரு 10,000-15,000 விச் இஸ் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி ரெசார்ட் தான் எப்பவுமே வந்து புக் பண்ணுவோம் ஸோ இந்த ரெசார்ட் நாங்கள் மெயினாக புக் பண்ணதுக்கு காரணம் இந்த ரெயின் டான்ஸ் இருக்கு அப்புறம் வந்து பிரைவேட் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு அதுக்கப்புறம் ஜிப்லைன்ஸ்லாம் இருக்கு சரி கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த ரூமை நாங்கள் மெயினாக வந்து புக் பண்ணோம் அண்ட் ஸ்விம்மிங் பூல் வந்து அங்கே வெளியே போய் காமிக்கலாமா ஸ்விம்மிங் பூல் தெரியுதா குட்டியா யானையோட தும்பிக்கையிலேருந்து வந்து தண்ணி வந்து வருது நான் கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கு ஆக்சுவலாக ஸ்விம்மிங் பூல் அண்ட் ஆல்சோ லைக் இங்கே வந்து ஃபோட்டோ ஸ்பாட்னு ஒன்று இருக்கு ஸோ தே ஹேவ் லைக் ஃபியூ ப்ராப்ஸ் இருக்கு ஸோ அது நம்ம வந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் ஆக்சுவலி 3rd ஃப்ளோர்லேருந்து ரிசப்ஷன் இருக்கிற ஃப்ளோரில் ஒரு பால்கனி மாதிரி இருக்கு டெரஸ் மாதிரி ஒன்று இருக்கு அங்கே பார்த்தீங்கன்னா வியூ வந்து சூப்பராக வந்து இருக்கு ஸோ இதுக்காகவே நீங்கள் குட்டீஸ்லாம் வச்சிருக்கீங்க லைக் நிறைய ஆக்டிவிட்டீஸோட ஒரு ரெசார்ட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ரெசார்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் பிகாஸ் கம்பேரிட்டிவ்லி நாங்கள் நிறைய ரெசார்ட்ஸ் போகும்போது நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு அது இன்டோர் கேம்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும் பட் ஆனால் இங்கே கொஞ்சம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்கு ஸோ இந்த ரெசார்ட் சூஸ் பண்ணுறதுக்கு மெயினான ரீசன் இங்கே இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் ஸோ எல்லா ஆக்டிவிட்டீஸோட லைக் ஐ டெஃபினெட்லி ப்ரிஃபர் திஸ் ரெசார்ட் குட்டீஸ்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணுவாங்க அண்ட் ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் அண்ட் அடுத்த ரெசார்ட்டோட வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வந்து அப்லோட் ஆகிடும் ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க பாய்